வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனல்ல எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் லீகல் டாக்குமெண்ட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். அண்ட் தென் கமிங் டு அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். இது வந்து நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் கிளைண்ட்ஸுக்கும் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்னா யாரும் இல்ல, லாயர்ஸ் தான் நம்ம அப்படி மீன் பண்றோம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் கம்யூனிகேஷனை பில்ட் பண்றதுக்காகவே இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணோம். இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி நம்ம டெவலப் பண்ணோம்னா, இதுல வந்து 3 டைப் ஆஃப் லாகின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒண்ணு வந்து கிளைண்ட் சைடு உள்ளது, இன்னொன்னு வந்து லாயர் சைடு, அண்ட் தென் தேர்ட் வந்து அட்மின் சைடு. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் லாகின் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஈஸியா லாயர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நீங்க மேனுவலா போயிட்டு அவங்கள தேடி போயிட்டு நீங்க வந்து பண்ணணும்ட்டு இல்ல. ஜஸ்ட் நீங்க இந்த வெப்சைட் மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணி உங்களோட ஒர்க்க வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் தென் இது வந்து எதுக்காக மெயினா வந்து அந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லீகல் டாக்குமெண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஜெனரேட் பண்றதுக்கே நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இந்த கேஸ்க்கு இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட இதுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சாட்பாட் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய எஃபிஷியன்டான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. இது வந்து நம்ம எந்த லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, HTML, CSS, JavaScript அண்ட் தென் PHP லாங்குவேஜஸ்ல தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து முன்னாடி மேனுவலா போயிட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம மேனுவலா கனெக்ட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு மிஸ்கம்யூனிகேஷனுமே வந்து நம்மளுக்கு நிறைய நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் தென் டைப்புமே வந்து ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல வரும். நெக்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஈஸியா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபிஷியன்ட்டா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு இந்த வெப்சைட். நெக்ஸ்ட் ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிளையண்டா இருந்தாலும் சரி, லாயரா இருந்தாலும் சரி, 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணலாம் அந்த வெப்சைட்ல. ஸோ நீங்க வந்து ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ரிவ்யூ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்னேச்சர்மே உங்களுக்கு வந்து நீங்க மேனுவலா போயிட்டு போடணும்னு இல்லை. ஜஸ்ட் இதுலயுமே உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியா நீங்க வந்து சிக்னேச்சர்மே போட்டு அவைலபிள் பண்ணிக்கலாம். இது லாயர் சைட் போனோம்னா, அவங்க வந்து கிளைண்ட் யார் யார் அவங்கள வந்து புக் பண்றா, நெக்ஸ்ட் சாட் எப்படி என்னென்ன சாட் பண்றாங்க, ரியல் டைமா கம்யூனிகேட் பண்ற மாதிரி உங்களுக்கு இது அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களும் வந்து டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணும்போது அப்ரூவல் ப்ராசஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இது அட்மின் சைடு எடுத்துக்கிட்டோம்னா, என்டையர் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது, யூசர் ப்ரொஃபைல்ஸை மேனேஜ் பண்றதுல இருந்து அந்த டாக்குமெண்ட் எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு லாயர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு லீகல் டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்குது, இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து அட்மின்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ்ட் சிஸ்டம்ல வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் கமிங் டு ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 மாடல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து கிளைண்ட் சைடு, இன்னொன்னு வந்து லாயர் சைடு, இன்னொன்னு வந்து அட்மின் சைடு. கிளைண்ட் சைடு பார்த்தோம்னா, லாயரை புக் பண்றது, டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்றது, அதுக்கு அதோட சிக்னேச்சர் அப்லோட் பண்றது, அண்ட் தென் டாக்குமெண்ட் ஃபைனலைஸ் பண்றது. இது லாயர் சைடு பார்த்தோம்னா, அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி அப்ரூவல் கொடுக்குறது. இது அட்மின் சைட் பார்த்தோம்னா எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் மானிட்டர் பண்றது, யூசர்ஸ் மானிட்டர் பண்றது, கிளைண்ட் சைட் மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அட்மின் சைட்ல அவைலபிளா இருக்கும். இப்ப நான் வந்து ப்ராஜெக்ட்ல டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். இதான் வந்து நம்மளோட சைட்டு. இது வந்து இதை விட உங்களுக்கு நம்மளோட சைட்டை காட்டணும்னா, இதுதான் நம்மளோட சைட். ஓகேவா? இதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். இதுல வந்து உங்களுக்கு வந்து லாயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதுல நீங்க வந்து எல்லா லாயர்ஸையும் போயிட்டு பாத்துக்கலாம். நம்ம இதுல யார் யாரு லாயர்ஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ எல்லாருமே உங்களுக்கு இதுல அவைலபிளா இருப்பாங்க. அண்ட் தென் 2 ஃபீச்சர் சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து ரெஜிஸ்டர், இன்னொன்னு வந்து லாகின். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், லாகின் பண்றேன். லாகின் பண்ணேன் அப்படின்னா, இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் ஆகிரும். ஆனா இப்ப ஜஸ்ட் டிபில ஸ்டோர் ஆயிருக்கிறது தான் உங்களுக்கு மெயிலுக்குமே சென்ட் ஆகும்.
ஸோ நான் என்ன பண்றேன்னா டிவில இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் லாகின் கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் தப்புன்னு வருது. ஸோ நம்ம வந்து கரெக்டா 51834. ஓகே, இப்ப நம்மளோட டேஷ்போர்டுக்கு என்டர் ஆயாச்சு. இதுல வந்து யூசர் மெனுன்னு ஒண்ணு இருக்கும். இதுல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் தான் அவைலபிளா இருக்கும். இதுல வந்து டேஷ்போர்ட் அண்ட் தென் புக் லாயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட லாயரை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த லாயரை வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து ஜஸ்ட் புக்கை கிளிக் பண்ணேன்னா போதும், எனக்கு லாயர்ஸ் வந்து புக் ஆயிடுவாங்க. புக் டு லாயர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாயர் புக் ஆனது வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, அண்ட் தென் நான் புக் டு லாயர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த புக்கான லாயர் வந்து உங்களுக்கு அதுல அவைலபிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கிரியேட் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்மளோட ஸ்டைலு. இப்ப இதுல வந்து சைன்டு பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து உங்களோட நேம் என்னவோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டைல்டு பேசிக் டெம்ப்ளேட்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்றதுக்குள்ள ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இதுலயே காட்டிடும் டெம்ப்ளேட் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெம்ப்ளேட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் தெரியுமா, அந்த டாக்குமெண்ட்டுமே நமக்கு 2 டாக்குமெண்ட்மே ஜென்ரேட் ஆயிருக்கு. எதனாலனா நான் 2 டைம் வந்து அதை சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 2 டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுல வியூல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ டெம்ப்ளேட்ல போயிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது பேக் டு டெம்ப்ளேட்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல போயிட்டு நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வேற என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்ட் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நான் வந்து ஒரு லாயரா வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லாயரா ரெஜிஸ்டர் பண்ணலாம். லாயரா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்மளுக்கு லாயரோட டீடைல்ஸ் தேவை. கரெக்டா? ஸோ நான் வந்து லாயர் இதுல வந்து லாகின்கே போறேன். லாகின்க்கு போயிட்டு லாயரோட டீடைல்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இப்ப ஜஸ்ட் இப்போ வந்து இதுதான் லாயர்னு வச்சுக்கோங்களா. இப்ப நான் இந்த டீடைல்ஸ் வந்து எடுக்கிறேன். இதுக்கு வந்து hs@gmail.com. நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள பாஸ்வேர்டும் கொடுத்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட லாயருக்குள்ள டீடைல். இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அப்டேட் பாஸ்வேர்ட் இருக்கும், டேஷ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், மை ப்ரொஃபைல் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இதுல வந்து கிளைண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கடைசியா நம்ம என்ன பண்ணணும், அந்த டெம்ப்ளேட்டோட கண்டென்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க ஃபைனலைஸ் பண்ற வரை உங்களுக்கு இது ஃபைனலைஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? இதுலயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நான் வந்து இதுல வந்து டிராஃப்ட் ரிவ்யூ இந்த மாதிரி நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சோ இதுல நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை போயிட்டு அந்த சைட்ல போயிட்டு நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் பெண்டிங் சிக்னேச்சர் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன்னா எனக்கு அந்த அப்டேட்ல வந்து இருக்கும். இது நான் வந்து சைன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சைன்ல போயிட்டு இருக்கும். இப்ப ஃபைனலைஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலைஸ்ல போயிட்டு இருக்கும். இது கிளைண்ட் டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இங்க அப்டேட் ஆக ஆக உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். அண்ட் தென் chat வித் கிளைண்ட் உண்டு. இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெண்டிங்ல இருக்கிறத வந்து ஆக்டிவ் ஆக்கிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து யாருக்கு வந்து புக் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ லாயர் 5CB293க்கு தான் நான் வந்து புக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ அவங்கள தான் நம்ம வந்து லாகின் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல வந்து நீங்க வந்து சேட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க யாருக்கு சேட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகுதா. இப்ப இவங்க வந்து யார் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹோஸ்டன் எஸ்ஆர் அவங்க கூட சேட் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து என்ன பண்றேன்னா அவங்களுக்குள்ளத வந்து நான் வந்து லாகின் பண்றேன். இத வந்து நீங்க வந்து கிளைண்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ல உள்ள அவங்களோட எல்லா டீடைல்ஸும் தெரியும். சோ நீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க அவங்களோட இத வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம்.
ஓகே. இந்த மாதிரி தான். ஓகேவா? இப்ப இதுல நம்ம யார் இருக்கிறாங்களோ, இவங்க கூட சாட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அ இவங்க கூடயும் அந்த லீகல் இவங்க இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க கூடயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சாட் பண்ணி அ நம்ம வந்து நம்மளோட லீகல் டாக்குமெண்ட்ஸோட அப்டேட்ஸும் ஒன் பை ஒன் கேட்டுக்கலாம். இது இன்னொரு ஒண்ணு உண்டு. அது வந்து என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா, அட்மின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் உண்டு. சரியா? இல்ல எய்தர் நீங்க இதுல அட்மின் போட்டா வராது. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அட்மின்க்கு செப்பரேட்டா ஒரு லாகின் இருக்கு. admin@gmail.com அட்மின் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க போனீங்க அப்டின்னா, இப்போ யூ ஆர் லாகின் அஸ் அட்மின் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சி யூசர்ஸ்க்கு போனோம் அப்டின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சி லாயர்ஸ்க்கு போனோம்னா, நம்மளோட லாயர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சி புக்கிங்க்கு போனோம் அப்டின்னா, நம்மளுக்கு புக்கிங்கோட டீடைல்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சி டெம்ப்ளேட்ஸ்ல போனோம்னா நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா இதுல வந்து ஃபைனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா பெண்டிங் சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். சரியா? இதான் வந்து நம்மளோட ஓவரால் ப்ராஜெக்டோட அவுட்ஃப்ளோ. நம்மளுக்கு 3 மாடல்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து அட்மின் சைடு, இன்னொன்னு வந்து கிளைண்ட் சைடு, இன்னொன்னு வந்து லாயர் சைடு. இந்த மாதிரி 3 மாடல்ஸ் இருக்கு. அவங்கவங்க அப்டேட் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு வந்துடும். எண்ட் டு எண்ட் எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதே இது இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா இதுதான் வந்து என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி. இதுல நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ.